Continue with rights of an unpaid seller against the goods first. Over rights of first one is against the goods. Under that, property is passed to the buyer. Hope you remember in the last session we were discussing with respect to property passed to the buyer or property not passed to the buyer or adhe mari right against the goods or illana rights against the buyer or so in the case la this session I will be discussing with respect to against the goods la where the property is passed to the buyer, which means that immediate transfer of ownership, further date la ownership transfer agudhu indha mari paathom illaya inga ownership buyer ku transfer aichu. Try to remember delivery yaar kitta ma'am irukku payment pannitara இந்த ஆங்கிள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஓனர்ஷிப் தான் மெயின் ஆங்கிளில் பார்ப்போம். ஸோ ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லர் கிட்ட இல்லை. ஓகேயா, ஓனர்ஷிப் செல்லர் கிட்ட இல்லை, விச் மீன்ஸ் ஓனர்ஷிப் இஸ் வித் த பையர், நாட் வித் செல்லர். ஓகே, நாட் வித் செல்லர். ஓகே, யார் ஓனரோ அவங்க கிட்ட தான் குட்ஸ் இருக்கணும். ஆனால் இவர் இன்னொருத்தர்கிட்ட குட்ஸ் வாங்கியிருக்காரு, ஆனால் பேமெண்ட் பண்ணலை. செல்லரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? unpaid இருக்கு. அதனால as per the contract the access the seller can enjoy certain rights. அதுல தான் நம்ம first right பார்க்க போறோம். Here property belongs to the buyer and seller is still unpaid. First right is he can execute the right of lien. மூணு rights இருக்கு. First is right of lien, right of stoppage in transit and right of resale. இந்த மூணு rights இருக்கு. மூணுமே ஒண்ணா பார்த்துட்டே வரலாம். right of lien னா holding rights னு அர்த்தம். possession நானே வெச்சுக்கலாம். லேன்னா வெஸ்டிங்னு சொல்லுவோம், ஹோல்டிங்னு சொல்லுவோம். ஹோல்டிங் இல்லை வெஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நானே வச்சுக்கலாம்னு அர்த்தம். ரைட், ரைட் டு ரீடெயின், தட் இஸ் ஹோல்ட் இட் ஆர் வெஸ்ட் இட், ஆர் ஐ கேன் ஸ்டில் ஹோல்ட் த பொசிஷன் till he receives. ஹீனா யாரு? seller receives payment. till the payment is received by the seller, if I am the seller, எனக்கு நீங்கள் பணம் தர வேண்டியது தரல, நீங்கள் தர வரைக்கும் அந்த குட்ஸை நானே வச்சுப்பேன். அப்போ திங்க் பண்ணி பாருங்கள், குட்ஸ் யார்கிட்ட இருந்திருக்கணும்? என்கிட்ட தான் இருந்திருக்கணும். கரெக்டாக குட்ஸ் என்கிட்ட இருந்திருந்தா, நான் அன்பெய்டாக இருந்தால், நீங்கள் ஓனராக இருந்தால், அதானே மீன் பண்ணுறோம். அன்பெய்ட், நான் அன்பெய்ட் செல்லர், ஓனர் நீங்கள், குட்ஸ் என்கிட்ட இருக்கணும். இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஐ கேன் கோ ஃபார் ரைட் ஆஃப் லைன், விச் மீன்ஸ் தட் பணத்தை கொடுத்துட்டு குட்ஸை எடுத்துகிட்டு போயா சொல்லலாம். பிகாஸ் ஆப்வியஸ்லி நான் தானே உங்களுக்கு குட்ஸ் சேல் பண்ணியிருக்கேன். ரைட், கண்டிஷன்ஸ் பாருங்கள். குட்ஸ் பொசிஷனில் இருக்கணும். யாரோட பொசிஷனில் இருக்கணும்? செல்லரோட பொசிஷனில் இருக்கணும். யாரோட பொசிஷனில் இருக்கணும்? செல்லரோட பொசிஷனில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருந்தா 2 months 3 months இருக்கும். கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இஸ் இட் ஓகே? கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இன்கேஸ் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருந்தால் எக்ஸ்பயர் ஆகிருக்கணும். இன்கேஸ் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருந்தால் எக்ஸ்பயர் ஆகிருக்கணும். விச் மீன்ஸ் லைக் யூ மைட் ஹவ் கிவன் 3 years கிரெடிட் பீரியட். 3 years வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுவாங்க. 3 years 3 months 3 years எல்லாம் கொடுப்பாங்களா மேம்னா? மேபி தெர் ஆர் சம் கேசஸ் 3 years வரைக்கும் கிரெடிட் பீரியட் இருக்குது. அப்போது 3 years முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். 3 years முடியலன்னா நீங்கள் வந்து அன்பெய்ட் செல்லர் கேட்டகரியில் வர மாட்டீங்க. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட், கிரெடிட் சேல்ஸ் இருந்திருக்கக்கூடாது. இன்கேஸ் கிரெடிட் சேல்ஸ் இருந்தால் அந்த பீரியட் எக்ஸ்பயர் ஆகிருக்கணும். ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ரைட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். மேம் அவன் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான் மேம், கட்டாயமாக பண்ணிடுவான் மேம், அதனால் நான் இப்போ ரீட்டைன் பண்ணிக்கலாமா? பட் அவன் இன்சால்வெண்ட் ஆகிட்டான் மேம். இன்சால்வெண்ட் ஆனாலும் செல்லரோட ஸ்டேட்டஸை பாருங்கள், நான் ஸ்டில் அன்பெய்டு தானே. ஸோ ஈவன் த செல்லர் இஸ் இன்சால்வெண்ட், எஸ் வி கேன் எக்ஸிக்யூட் திஸ் ரைட். தேர்ட் ஒன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சுவல் பொசிஷன். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான ஆக்சுவல் பொசிஷன் என் கையில் இருக்கணும், என்னோட கண்ட்ரோலில் இருக்க பொசிஷனில் இருக்கணும். It will not get affected if the document of title is passed also. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்னா ரயில்வே ரெசிப்ட் நம்ம கொடுத்துருப்போம். ப்ராபப்ளி நான் ரயில்வேல அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். கன்சைன்மெண்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்லாம் பொசிஷன் நீங்கள் வச்சுக்கலாங்கிற ரைட்ஸ். ஓகே, டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் நான் கொடுத்துருந்தாலும் என் கையில் ஆக்சுவல் பொசிஷன், ஃபிசிக்கல் பொசிஷன் இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can execute the right of lien. To understand this third point, there is a example given in your material. A is selling, let me have the question read for you. A has sold the 10 TV sets to B and transferred the document of titles to the goods to B by courier service. Courier la amchtar 10 TV sets வந்து சேல் பண்ணியிருக்காரு A B கிட்ட. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டாக்குமெண்ட் நடந்திருக்கு. டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸ். சி, டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்ங்கிறது வேற, ப்ராப்பர்ட்டி தட் இஸ் ஓனர்ஷிப் ஆஃப் டைட்டிலுங்கிறது வேறு. பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாசிங் ஆஃப் டைட்டிலுங்கிறது வேறு. டைட்டில்னு வந்தாலே ஓனர்ஷிப்னு நினச்சிக்க கூடாது.
டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்னா பொசஸ் பண்ணுறதுக்குண்டான டாக்குமெண்ட். கொரியரில் அமைச்சிருக்கேன்னா ஓகே பொசஸ் பண்ணுறதுக்குண்டான டைட்டில், பட் கொரியர் சர்வீஸ்க்குண்டான ரிசீட்டை தான் அமைச்சிருக்காரு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் த டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்ஸ் டு த குட்ஸ் டு பி பை கொரியர் சர்வீஸ். கொரியர் சர்வீஸில் அந்த டாக்குமெண்ட்ஸ் அமைச்சிருக்காரு. பட் குட்ஸ் ஆர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் ஏ. யார்கிட்ட இருக்குது? அண்டர் த கஸ்டடி ஆஃப் ஏ. சி கஸ்டடியில் இருக்குது. ஆக்சுவல் பொசிஷன் யார்கிட்ட இருக்குது? இட்ஸ் ரைட். பட் குட்ஸ் ஆர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் ஏ ரெடி ஃபார் டெஸ்பேச்சிங் டு புக்கிங் ஆஃபீஸ். ஸோ இன்னும் டெஸ்பேச் பண்ண ரெடி ஃபார். மீன் வைல் பி பிகம் இன்சால்வெண்ட். In this case, A can retain the goods. Can seller retain the goods? Yes, he can retain the goods. So this is with respect to right of lien. எப்போவுமே இந்த ரைட் இருக்குமா? ரைட் லாஸே ஆகாதானா? எஸ், டெஃபினட்டாக ஒரு பீரியடில் வந்து லாஸ்ட் ஆகிடும். தட் இஸ் இனிமேல் இந்த ரைட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. லாஸ்ட் ஆஃப் லேன், விச் மீன்ஸ் தட் யூ கேனாட் எக்ஸிக்யூட் திஸ் ரைட் ஹியர் ஆஃப்டர். டெலிவர் டு கேரியர் ஆர் பெய்லி. ரயில்வேக்கெலாம் அனுப்பிச்சிட்டிங்க. ப்ராபப்ளி இதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கொரியர் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கொரியர் அனுப்பலை. தட் இஸ் கொரியரில் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் தான் அனுப்பிச்சிருக்கீங்க, பட் ஆக்சுவல் பொசிஷன் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இன்கேஸ் அந்த கஸ்டடியில் இல்லாமல் நீங்கள் அதுவும் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு ரெகுலர் லாஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? உங்கள் கையில் இருக்கணும், உங்கள் பொசிஷனில் இருக்கணும். அது இல்லை. ஸோ இது வந்து கெரியர் பெய்லி கிட்ட கொடுத்தா டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். ஓகே, கெரியர்னா அந்த ரயில்வே இதுக்கெல்லாம் அனுப்புறது, கொரியரில் அனுப்புறதெல்லாம் வச்சுக்கலாம். பெய்லினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, அந்த ட்ரெஸ் வந்து உங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக ப்ராப்ளி யூ மேபி கோயிங் ஃபார் லம்சம். ட்ரெஸ்னால் நம்ம ஒரு சுடி ஒரு ஷர்ட் அந்த மாதிரி நான் மீன் பண்ணல. ப்ராப்ளி ஸ்கூல் இஸ் பையிங் அ பல்க் பர்ச்சேஸ் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் வச்சுக்கலாம். மெட்டீரியல் எல்லாம் வாங்கி டெய்லர் கிட்ட அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே மேம், அவங்க டெய்லரே வாங்கி தைக்க மாட்டாங்களா மேம்? இருக்குது. நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து தே வில் கோ ஃபார் அ பல்க் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் த மெட்டீரியல் வில் நாட் பி டேக்கன் பை த ஸ்கூல். இட் வில் பி டைரக்ட்லி சென்ட் டு த டெய்லர். த டெய்லர் ஹியர் பிகம்ஸ் அ பெய்லி ஃபார் த ஸ்கூல். ஓகே, பெய்லினா பொசிஷன் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம், ஓனர்ஷிப் நீங்கள். ஓகே, பொசிஷன் அவர்கிட்ட இருக்கும், ஓனர்ஷிப் உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி கேஸ்ல இது டிரான்ஸ்மிஷன் சொல்லும். ஏன்னா ஆஸ் பர் த லா திஸ் இஸ் டேக்கன் அஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதனால டிரான்ஸ்மிஷன் சொல்லும். எக்ஸ் சோல்ட் குட்ஸ் டு ஒய் அண்ட் ரயில்வே ரிசிப்ட் வந்து யாரோட பேரில் இருக்குன்னா ஒய்யோட நேமில் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸ் சோல்டு குட்ஸ் டு ஒய், ஆனால் ரயில்வே ரிசிப்ட் இருக்குல்ல, ரயில்வே ரிசிப்ட் வந்து கிளைம் பண்ணும்போது ஒய்யோட நேமில் போட்டிருக்காரு, போட்டு அனுப்பிச்சிட்டாரு. ஓகேயா? எக்ஸ் ஹாஸ் நாட் ரிசர்வ்ட் எனி ரைட். எந்த ரைட்டு? ரைட் ஆஃப் லைன் வராது. ஏன்னா கான்ட்ராக்டில் என்டர் ஆகும் போது ஏதாவது ஒரு ரைட்டை எக்ஸ்பிரஸிவாக கொடுத்துருந்துருக்கணும். எதுவுமே கொடுக்கலன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் ஹூ இஸ் அ செல்லர், ஹி ஹாஸ் நாட் ரிசர்வ்ட் எனி ரைட்னா அவருக்குண்டான ரைட்டை அவர் வச்சுக்கல, ஹி லாஸ்ட் இட்னு அர்த்தம். லாஸ்ட் ஆஃப் லைன். செகண்ட் வந்து பையர்லாம் ஏஜென்ட்டே வந்து டேரெக்டாக வாங்கியிருப்பாங்க, லாஃபுல் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்ளி டேக்கிங் டெலிவரி ஃப்ரம் த புக்கிங் ஆஃபீஸ். பையரோட ஏஜென்ட்டோ டேரெக்டாக புக்கிங் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சார் காமிக்கணும்னு உடனே கொடுத்துருப்பாங்க. லாஃபுல் பொசிஷன் சொல்லும். ரைட். தேர்ட் பாயிண்ட் இஸ் பியூட்டிஃபுல் பாயிண்ட். செல்லரே அவரோட ரைட்டை விட்டு கொடுத்துறது. பணம் அவர்கிட்டருந்து வரல, யார்கிட்டேருந்து? பையர்கிட்டேருந்து பணம் வரல, ஓனர்ஷிப் பையர்கிட்ட இருக்குது. சரி எப்படி இருந்தாலும் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொசிஷனை விட்டுட்டாருன்னா he has waived his right na artham. Is it okay? So these points are very important with respect to right of lane. Next thing is right of stoppage and transit. Konja difference da. Right of lane la possession en kaiyila irukano, right of stoppage and transit la possession en kaiyila irukadu. Parunga name parunga. Right of stoppage in transit. Transit na transportation la irukku, which means that seller என்கிட்டயும் இல்லை, பையர் உங்ககிட்டயும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்குது. விச் மீன்ஸ் என்ன, நம்ம பிரிட்ஜில் இருக்க மேம்னு கேட்காதுங்க. என்கிட்டயும் இல்லை உங்ககிட்டயும் இல்லைன்னா ஏதோ வண்டியில் ட்ரக்கில் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம், ரயில்வேஸில் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம், ஷிப்பில் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். டிரான்சிட் அதை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். யாருக்கு இந்த ரைட் இருக்குது? ஆஸ் அ செல்லர் பீங் அன்பேட் ஐ வில் ஹோல்ட் த ரைட். ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். இஸ் ஓகே? ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். இதில் என்னன்னா பொசிஷன் என் கையில் இருக்கக்கூடாது. என் கையில் இருந்துச்சுன்னா நான் ரைட் ஆஃப் லைன் போயிருப்பேன். ரைட். பொசிஷன் உங்கள் கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா பொசிஷன் உங்கள் கையில் இருக்குது, ஓனர்ஷிப்பும் உங்கள் கையில் இருக்குன்னா அந்த பணத்தை தான் கேட்க முடியாது, வேறு எந்த ரைட்ஸும் நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ரைட். அப்போ ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டெலிவர் டு த கேரியர் ஆர் பெய்லி இன் டிரான்ஸ்மிஷன். ஓகே, ரயில்வே ரிசீட்டில் டெய்லர் கிட்ட அந்த மாதிரி போகிறது. பையர் ஹாஸ் நாட் அக்வயர்டு. பையர் கைக்கு போயிருக்கக்கூடாது. புரியுதா? அவரோட பெய்லி கிட்ட போயிருந்துருக்கலாம், நம்ம டெய்லர் கிட்ட சொன்ன மாதிரி, இல்லை கோடவுனில் வந்து ஓவராலாக கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க, போயிருந்துருக்கலாம். ஆனால் பையர் கையில் இருக்கக்கூடாது. செல்லரோட ரைட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீகெயின் பண்ணிக்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிங்க் த பாயிண்ட் ஹியர். ஹியர் வி ஹேவ் சீன் ஃபார் ரைட் ஆஃப் லைன் ரீடெயின் பண்ணிக்கலாம். அப்படின்னா என் கையில் இருக்கு, நானே வச்சுக்கிறது. ரீடெயின். ரீகெயின் பண்ணிக்கலாம்னா விட்டு போனது, பையர் கையிலேருந்து விட்டு போயிடுச்சுன்னா டிரான்சிட்ல இப்போ திரும்ப வாங்கிக்கலாம். ரீகெயினா பிரிங்கிங் இட் பேக்.
bringing it back, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, bringing it back, நான் திரும்ப வாங்கிக்கலாம், ரீகெயின். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைதர் த குட்ஸ் ஷுட் பி நைதர் வித் த செல்லர் நாட் பையர். பையர் கிட்டேயும் இருக்கக்கூடாது, செல்லர் கிட்டேயும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கெரியர் கிட்ட இருக்கலாம். தட் இஸ் ரயில்வேல போயிட்டு இருக்கு. ரயில்வேல நீங்கள் ட்ரெயினில் அமிச்ச பிறகு அவங்க வந்து அந்த ஸ்டாக்கில் அவங்க வச்சுருக்காங்க, இருக்கலாம். பையர் மஸ்ட் ஹவ் பிகம் இன்சால்வெண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ப்பா, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சி, பையருக்கு குட்ஸை டெலிவர் பண்ணியிருக்கீங்க, அப்போது பையர் மேலே உங்களுக்கு ஃபெய்த் இருக்குன்னா தான் டெலிவர் பண்ணீங்க. ஆம் ஐ ரைட்? பையர் பணத்தை கொடுத்துவாருங்கிற நம்பிக்கையில் தான் டெலிவர் பண்ணீங்க. அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணியிருப்பீங்க? ரைட் ஆஃப் லைன் நீங்களே வச்சுட்டு வந்திருப்பீங்கள்ல. அவர் கரெக்டாக கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில் தானே நீங்கள் கொடுத்தீங்க. அப்போது நீங்கள் அமிச்ச பிறகு இன்சால்வெண்ட் ஆகிட்டார் யார்? பையர். நீங்கள் அமிச்ச பிறகு இன்சால்வெண்ட் ஆனால் ஆப்வியஸ்லி அவர் கையிலேருந்து பணம் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? குட்ஸை திரும்ப வாங்கி வச்சுக்கலாம். இஸ் இட் ஓகே? பையர் மஸ்ட் ஹவ் பிகம் இன்சால்வெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்போ டெர்மினேட் ஆகும்? தட் இஸ் வென் இட் வில் கெட் லாஸ்ட். எப்போ டெர்மினேட் ஆகும்? If buyer has taken the possession, அல்ல agent, buyer or agent. On arrival at the appointed destination, ரொம்ப important point, carrier communicates to the buyer or agent of holding. ஒரு கேஸ்ல நடந்தது. X வந்து என்ன பண்ணியிருப்பார்னா Yக்கு குட்ஸை சேல் பண்ணியிருப்பாரு, ரயில்வேல அமுச்சு வச்சிருப்பாரு. ஓகே, ரயில்வேல அமுச்சிருப்பாரு. ஸோ ஹீஸ் அ பையர். ஓகே, பையரோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன பிறகு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். மாஸ்டர்னா ஸ்டேஷன் மாஸ்டரை மீன் பண்ணல, அந்த குட்ஸ் எல்லாம் வந்து இறங்குது இல்லையா, கொரியரில் வந்து இறங்குது இல்லையா, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பார். ஓகே, கேப்டன் ஒரு மாஸ்டர்னு சொல்லுவோம். மாஸ்டர் ஒரு கேப்டன். அவர் இந்த பையரோட ஃபோன் நம்பர் இருக்கும். பையருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் குட்ஸ் வந்து இறங்கியிருக்கு சார், நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோடது. ஒன்ஸ் இட் இஸ் கம்யூனிகேட்டட் டு த பையர், யார்? carrier communicates to the buyer or buyer's agent of holding. இந்த மாதிரி நாங்கள் வச்சுட்ருக்கோம், ஸோ உங்களோட குட்ஸை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாருன்னா அப்போவே செல்லர் லூசஸ் இஸ் கண்ட்ரோல். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆன் அரைவல் அட் அப்பாயிண்டட் டெஸ்டினேஷன் வேற எங்கேயோ இல்லை. ஒய் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா ஹீ இஸ் இன் சென்னை. ஓகே, பட் ஒய் வந்து எங்கே நம்ம டெலிவர் பண்ண சொல்லியிருக்கான்? பெங்களூரில் டெலிவர் பண்ண சொல்லியிருக்கான். ஓகே, அப்போ எது அப்பாயிண்டட் டெஸ்டினேஷன்? பெங்களூர் தான். எங்கே போய் ரீச் பண்ணணுமோ அங்கே தானே சொல்லியிருக்கான். அவன் ஆஃபீஸ்னா சென்னையில் இருக்கலாம், பட் ஹீ இஸ் டூயிங் ஃபார் பெங்களூர் பிரான்ச். அப்போ பெங்களூர் தானே அப்பாயிண்டட் டெஸ்டினேஷன். அப்பாயிண்டட் டெஸ்டினேஷன் ரீச் ஆன பிறகு கெரியர் யார்? ரயில்வே மாஸ்டர் ஆர் கேப்டன். ஹீ ஜஸ்ட் கம்யூனிகேட்ஸ் டு த பையர் ஆர் ஏஜென்ட் ஆஃப் ஹோல்டிங், ஜஸ்ட் கிவிங் அ ஃபோன் கால். ஓகே, ஒரு ஃபோன் கால் மூலியமாக பண்ணனால என்ன இருக்குன்னா செல்லர் லாஸ்ட் இஸ் ரைட். Sellers lost his right. என்ன ரைட்டு? ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். ஏன்னா ஒன்ஸ் பையருக்கு ஃபோன் பண்ணி இன்டிமேட் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் வித் பையர். பட் கண்டிஷன் எப்படி இருக்கணும்? த குட் ஷுட் பி நைதர் வித் த பையர் ஆர் செல்லர் இருக்கணும். பையர் கிட்ட போயிடுச்சு, அப்போ இந்த ரைட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. am I right? Fine. So first is right of line, second is right of stoppage and transit. Third one, right of reselling. யூஸ்வலாக இந்த ரைட் வந்து வருமானா, ரைட் ஆஃப் ரீசேல் வந்து வருமானம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து வராது. ஏன் வராதுன்னா இட் ஷுட் பி வெரி மச் எக்ஸ்பிரசிவ். ஏன்னா ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குப்பா? ப்ராப்பர்ட்டி ஹஸ் பாஸ் டு த பையர். இல்லை, ப்ராப்பர்ட்டி பையர் கிட்ட போயிடுச்சுன்னா பையருக்கு தான் அந்த ரைட்ஸ் வரும், செல்லிங் ரைட்ஸு. ஓகே, யார் ஓனரோ அவர் தானே சேல் பண்ண முடியும். ஸோ பையருக்கு தான் சேல் பண்ணுற ரைட்ஸ் வரும். அப்போது இங்கே ரைட் டு ரீசேல்னு கொடுத்துருக்காங்க. ரீசேல்னு அது ஏற்கனவே சேல் பண்ணது இன்னொரு வாட்டி சேல் பண்ணுறது. எக்ஸ் sold some goods to Y, right? அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? சேல் நடந்திருக்கு. By has not made the payment. பேமெண்ட் எக்ஸுக்கு தரல. அப்போ சேல் பண்ணதை இன்னொரு வாட்டி பண்ணுறது ரீசெல்லிங். ஆனால் இப்போ யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கு? பையர்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கு இல்லையா? அப்போ பையர்கிட்ட ஓனர்ஷிப் இருக்குன்னா செல்லர்கிட்ட ஓனர்ஷிப் இல்லை. அப்போ என்கிட்ட இல்லாத ஓனர்ஷிப்பில் இல்லாத குட்ஸை வந்து சேல் பண்ணலாமா ஆஸ் எ செல்லரான்னு பார்த்தீங்கன்னா எஸ் பண்ணலாம்னு சொல்கிறது ஆக்ட். ஓகே, இதெல்லாம் ஆக்டில் சொல்லி இந்த மட்டும் தான் பண்ண முடியும், நீங்களே பண்ண முடியாது. ஆனால் எக்ஸ்பிரசிவாக இருக்கணும். see here in the third point, எக்ஸ்பிரசிவாக இருக்கணும். ரைட் டு ரீசேல்ங்கிறது கான்ட்ராக்டில் எக்ஸ்பிரசிவாக என்டர் ஆனால் மட்டும் தான் முடியும். இஸ் இட் ரைட் மேம்? இதுக்கெல்லாம் கான்ட்ராக்டில் என்டர் ஆவாங்களா? சரி, நீங்கள் கான்ட்ராக்டுக்குள்ளே ஓப்பனாக நீங்களும் கான்ட்ராக்டுள்ளே என்டர் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ப்ராப்ளம் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் வாங்கும்போது சைன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு சைன் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இதெல்லாம் இருக்கும். ஓகே, பட் நான் நிறைய பேர் படிக்கிறதில்ல, அதனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்பிரசிவாக இருக்கணும். எக்ஸ்பிரசிவ்னா அந்த கான்ட்ராக்டில் ரிட்டர்னாக இருக்கணும்.
ரிட்டர்னா பிரிண்டட் ஃபார்மில் இருந்தாலும் ஓகே. ரிட்டர்னா நீங்கள் கையால் எழுதி சைன் போட்டிருக்கணுமா, செல்லர் கையால் எழுதி சைன் போட்டிருக்கணுமா, இல்லை பிரிண்டட் ஃபார்மில் இருந்தாலும் அக்செப்டட் தான். ஏன்னா செல்லர் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸை மீட் பண்ணிட்டு இருப்பான். அவன் எல்லாருக்கும் சைன் வாங்க முடியாது, எழுதி சைன் வாங்க முடியாது. ஸோ பிரிண்டட் ஃபார்மில் இருக்கும். ஏதாவது பில்ல ரிசீட்டில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களா, பிரிண்டட் ஃபார்மில் கூட இருக்கலாம். ஆனால் எக்ஸ்பிரசிவாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஸோ லெட் மீ கோ ஒன் பை ஒன். செல்லர்ஸ் ரைட் டு ரீசெல் இருக்கும் எப்போனா அன்பெய்டாக இருக்கும் போது. எந்தெந்த கேஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா பெரிஷபிளாக இருந்தால் கெட்டு போயிடும், ஸ்டேல் ஆகிடும். ஓகே, நான் குட்ஸை வந்து வைக்கு வந்து அனுப்பிச்சிடுறேன், சாரி அனுப்பலான்னு சொல்லியிருக்கேன். வைக் வந்து பேமெண்ட் பண்ணலை. என்ன குட்ஸ்னால் ட்ரக்கு ஃபுல்லாக ஆப்பிள். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மாந்தோப்பு இருக்குது, ஒரு ஆப்பிள் ஆர்ச்சர்டு இருக்குது. ஆப்பிள் வந்து நீங்கள் பறிக்கிற வரைக்கும் ஃபிஷ்ஷு பார்த்தோம், ஆப்பிள் எல்லாம் பார்த்தோம், மேங்கோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஆப்பிள் வந்து பறிக்கிற வரைக்கும் இம்மூவபிள், பறிச்சுட்டு ட்ரக்கில் போட்டிங்கன்னா மூவபிள். அப்போ அந்த ட்ரக்கு ஃபுல்லாக ஆப்பிள் இருக்குது. அந்த ஆப்பிளை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. நான் செல்லர், நான் உங்களுக்கு சேல் பண்ணுறேன். நான் சேல் பண்ணுறது ட்ரக்கில் இருக்கிற ஆப்பிள், மரத்தில் இருக்கிற ஆப்பிள் இல்லை, ட்ரக்கில் இருக்கிற ஆப்பிள். ஸோ நான் வந்து உங்களுக்கு சேல் பண்ணும்போது கெட்டு போயிடும்ல. ஆப்பிள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆப்பிளோட இது பார்த்தீங்கன்னா நேச்சர் பார்த்தீங்கன்னா 1.5 months வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 week or 10 days கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு வந்துருப்பீங்க. அதை விட அதிகமாக வச்சுக்கலாமான்னு வச்சுக்கலாம். பாருங்கள், அது ஷிம்லாலேருந்து வருதுன்னுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 10-15 days ட்ராவல் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு வருது. ஸோ சாலிடாக 1 month to 45 days நீங்கள் ஆப்பிளை ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற குட்ஸே ஸ்டேல் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எடுத்துப்பீங்கன்னு பார்த்தா எடுத்துக்கிற மாதிரி இல்லை. யூஆர் நாட் பேயிங் ஆல்சோ, யூஆர் நாட் பேயிங் த மணி, ரைட்? நானும் வந்து குட்ஸை தரமாட்டேன்னு சொல்லிட்டு லைனை எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றும் வேலைக்கே ஆகலை. குட்ஸை அமுச்சிட்டேன், யூஆர் பிகமிங் இன்சால்வெண்ட். ஸோ பேமெண்ட்டும் வரலாம். அப்போ நான் என்ன பண்ணலாம்? பெரிஷபிளாக இருந்தால் நான் சேல் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். 3 conditions are here. பெரிஷபிளாக இருந்தால். செகண்ட் ஒன், buyer has not tendered his price, not tendered. Hope you remember performance. நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்துருக்கோம். இல்லைனா ப்ளீஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். 2 types of performance இருக்குது. ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அட்டெம்ப்டட் பர்ஃபார்மன்ஸ், இல்லைனா ஆஃபர் டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம், இல்லைனா டெண்டர்னு சொல்லுவோம். டெண்டர் ஆர் ஆஃபர். ஓகே, டெண்டர் ஆர் ஆஃபர். அப்போ நாட் டெண்டர் ஹிஸ் ப்ரைஸ்னா ஹி இஸ் நாட் டேக்கிங் எனி எஃபர்ட்ஸ் டு பே த அமௌண்ட். ஓகே, அண்ட் ரீசனபிள் டைம்ங்கிறது இருக்கும். உடனே இன்றைக்கே சொல்லிட்டு நாளைக்கே சொல்ல முடியாது. ஒரு 1 week 10 days ரீசனபிள் டைம் வில் பி தேர். அண்ட் ரைட் ஆஃப் லைனு ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் ரெண்டுமே எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. பாருங்கள், எவ்வளோ விஷயம் நடந்த பிறகு இன்டிமேஷனும் கொடுத்துட்டாரு. உங்கள் சைடில் வந்து நான் ரைட் ஆஃப் லைனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இன்ஸ்டால்மெண்ட்டாக இருக்கணும்னு அவங்க அவசியம் இல்லை. ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், இன்டிமேஷனும் கொடுத்துட்டேன், நான் ரீசேல் பண்ண போகிறேன். நீ ஒன்றும் பண்ணுற மாதிரியே காணும். எக்ஸ்பிரசிவாகவும் இருக்குது என் கான்ட்ராக்டில். ஐ ஷால் கோ ஃபார் ரைட் ஆஃப் ரீசேல். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் அது. ஓகே, ஸோ வி ஹவ் சீன் 3 rights with respect to property passed to the buyer. Subsequent session will go for property not passed to the buyer. ஏன்னா property passed to the buyer பார்க்கணும், property not passed to the buyer பார்க்கணும். So we'll go discuss on property not passed to the buyer.